தற்போது நாட்டில் இருக்கும் அரசியல் சூழலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. முதலாவது முறையாக ஒரு இடதுசாரி கொள்கையுள்ள ஒரு கட்சி என்பிபி கட்சி ஆட்சியில் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கும் அவருடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க போகுது, அவர்களுடைய என்னுடைய மக்களுக்கான பணிகள் எவ்வாறு இருக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலை சார்ந்த விடயங்களிலே அவருடைய செயல்பாடுகள் ஒரு திருப்பறியக்கூடிய நிலையிலே இல்லை. அபிவிருத்தி சார்ந்த விடயங்களிலேயாவது அவருடைய செயல்பாடுகள் நாங்கள் திருப்பறியக்கூடிய வகையில இருக்குமா என்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வரவு செலவு திட்டத்திலே கூட பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லப்பட்ட அந்த நிதி இதுவரைக்கும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படவில்லை. உடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளை இதுவரைக்கும் அந்த அரசாங்கம் ஏற்படுத்தவில்லை. ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை மாத்திரம் நம்பி இருப்பதல்ல, நாங்கள் எங்களுக்கு முடிந்த வரைக்கும் பல முயற்சிகளை எடுத்து அண்மையிலே கூட நான் பல நாடுகளுக்கு விஜயம் செய்ய வேண்டிய நோக்கம் ஒரு வடக்கு கிழக்குக்கான ஒரு அபிவிருத்தி நிதியம் 250 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஒரு அபிவிருத்தி நிதியம் 75 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு அபிவிருத்தி நிதியத்தை உருவாக்கி வடக்கு கிழக்கிலே என்னுடைய மக்களுடைய குறைபாடுகள் அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டாலும் கூட அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டால் கூட நாங்கள் தமிழரசு கட்சியை செய்த நாங்கள் அந்த தீவிரை முன்னேற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காகத்தான் பல விஜயங்களை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அதிலே நாங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் அதுக்கான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்தது. அதிலே நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சொல்வது போல இலங்கை தமிழரசு கட்சி 9 பிரதேசங்களிலே மாநகர சபை உட்பட ஒரு தனிசார்பை உருவாக்கி ஆட்சி செய்வோம். அதே போல எங்களுடைய ஓட்டமாவடி மற்றும் மேலாள பிரதேசங்களிலே கூட நாங்கள் ஏற்றுவதுதான் தனிசாராக வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு எனக்கும் ஒரு பாரிய வெற்றி கிடைக்கின்றது. இந்த வெற்றியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். எதிர்கால காலங்களிலே மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாவிட்டால் மாகாண சபை தேர்தலை நடத்தாவிடுவதற்கான காரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் முறையிலே ஒரு சட்ட சிக்கல் இருக்கின்றது. அந்த திருத்தத்தை கொண்டு வந்தால் மாத்திரம்தான் அந்த மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் சொன்னார். ஜனாதிபதியும் சரி, அவைத் தலைவர் விமலரத்னாவும் சரி, பல தலைவர்களிலே நாங்கள் அடுத்த வாரம் செய்வோம், இன்னொரு வாரத்திலே செய்வோம், இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோம் என்று பல மாதங்களாக பொய்களை சொல்லி எங்களை ஏமாற்றி வந்தார்கள். தொடர்ந்தும் நாங்கள் ஏமாற முடியாது என்ற காரணத்தினால் நான் அதை ஒரு தனிநபர் பேரணியாக தனிநபர் சட்டம் மூலமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றேன். இந்த தனிநபர் சட்டம் மூலமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த இந்த சட்டம் மூலம் எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி முதலாம் வாசிப்புக்காக எடுக்கப்படுகின்றது. முதலாம் வாசிப்புக்காக எடுக்கப்படுவதற்கு நாங்கள் இதை ஒரு சட்டமாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். மாகாண சபை தேர்தல் நமக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய பிரதேசங்களை நாங்களே ஆளக்கூடிய வகையான இருக்கும் ஒரே ஒரு அதிகார படைவு நாங்கள் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரே ஒரு அதிகார படைவு இருக்கும் அந்த கட்டமைப்பு மாகாண சபை மாற்றுகின்றார். அந்த வகையிலே இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தி அதனூடாகவும் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி பணிகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அந்த வகையிலே நான் விளையாட்டு போட்டிகள் இல்லாத சந்தர்ப்பங்களில் நான் நீண்ட நேரம் பேசுவதில்லை. இருந்தாலும் ஊடக நண்பர்கள் இங்கே வருகை தந்திருக்கும் போது ஊடக நண்பர்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களும் இந்த நிகழ்வுகளுக்கு வருகை தருவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.